தனுகிற சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம வந்து புதினா கொஞ்சம் மல்லி புதினா மல்லி சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 4 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சன்னமாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. தக்காளி வந்து குட்டியாக இருக்கிற பழம் வந்து ஒரு 3 பழம் தேவைப்படுதுங்க. பாருங்கள், இந்த சைஸில் இருக்கிற குட்டி பழம் இந்த அளவு தான் இருக்குது. இந்த அளவில் ஒரு 3 பழம் எடுத்துருக்குறோம். நம்ம 3 டம்ளர் அரிசிக்கு இந்த அளவுக்கு இருக்கிற ஒரு 3 டம்ளருங்க. 3 டம்ளர் அரிசிக்கு எப்படி நான் காமிக்கிறேன். இப்போ பூண்டு ஒரு 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 கையளவு பூண்டு தொளிச்சு வச்சுக்கோங்க. இஞ்சி இவ்வளோ நீளம் தொளிச்சு வச்சுக்கோங்க. என்கிட்ட இஞ்சி இல்லாததுனால நான் இஞ்சி போடலை. இப்போ வந்து புதினா வந்து ஒரு பவுல் ஃபுல்லாக இருக்குதுங்க. ஒரு கட்டில் அப்படியே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். மல்லி ஒரு இவ்வளோ எடுத்துருக்குறேங்க. இப்போ அரைக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் சோம்புங்க, ஒரு 4 கிராம்பு, ஒரு ஏலக்காய், பட்டை வந்து இவ்வளோ நீள பட்டை அதை உடச்சி வச்சுருக்கேங்க. இப்போ என்னென்ன அரைக்கலான்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு மிக்ஸி எடுத்து வச்சுக்கோங்க. மிக்ஸி எடுத்து வச்சுட்டு அதில் ஒரு தக்காளி பழத்தை சன்னமாக கட் பண்ணிடுங்க. 2 தக்காளி பழத்தை அரைச்சிடலாங்க. உள்ளே போட்டு 2 தக்காளி பழத்தை போட்டு பூண்டு, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் போட்டுக்கோங்க. பட்டை, கிராம்பு இது எல்லாமே போட்டுக்கோங்க. போட்டுட்டு வரமிளகா ஒரு 4 வரமிளகா எடுத்து வச்சுருக்கேன் காரத்துக்கு. இதையும் உள்ளே போட்டு நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடணுங்க. இப்போ நாம் வந்து சாப்பாடு பச்சை கலரில் இருக்கணும், உங்களுக்கு வந்து பச்சை மிளகா சேர்ந்துக்கிறவங்க விருப்பம் இருக்கிறவங்க பச்சை மிளகாயை நீங்கள் வரமிளகாய்க்கு பதிலாக பச்சை மிளகா போட்டுக்கோங்க. அது சாப்பாடு க்ரீன் கலரில் இருக்கும். இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி கூட. டக்குன்னு செஞ்சிடலாம். செய்யறதுக்கு ஒரு அதிகபட்சம் அரை மணி நேரம் கூட ஆகாதுங்க. 10 நிமிஷம் தாளித்து விட்டால் விசில் வர்றதுக்கு ஒரு 5 நிமிஷங்க, அவ்வளோதானுங்க. டக்குன்னு ரெடி ஆகிடலாம். சரி, எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதை அரைச்சிட்டு வந்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். தாளிக்கிறதுக்குங்க ஒரு ஸ்பூன் சோம்புங்க, 2 மராட்டி முக்கு, ஒரு பூவு, திருண்டு கல்பாசி, ஒரு கடாய் அடுப்பில் வச்சு குக்கர் அடுப்பில் வச்சுட்டுங்க. எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானோடனே இது எல்லாம் போட்டுடலாங்க. எண்ணெயில் இது பொரிஞ்சு வரட்டுங்க. பாருங்கள், பொரிஞ்சிட்ருக்கு. இதுக்கு எப்பவும் போல் நீங்கள் வந்து சுடுதண்ணி ஒரு பாத்திரத்தில் பக்கத்தடுப்பில் எவ்வளோ தண்ணியாக அளந்து ஊற்றி வச்சுருங்க. நம்ம அதை வணக்கி விட்டோன்னே இதை எடுத்து ஊற்றினோம்னா டக்குன்னு சாப்பாடு. பாருங்கள், வெங்காயம் தக்காளியை போட்டு நல்லா ஒரு வணக்கத்தை நல்ல ஒரு வணக்கிட்டுங்க. வானோடனே உங்களுக்கு காமிக்கிறேன். சும்மா இல்லை நைஸாக அரைச்சிட்டு வந்து வச்சாச்சுங்க. ஒரு தலை அப்படி இருக்கும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது அப்படியே அரைச்சிட்டு வந்து வச்சாச்சுங்க. வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு வணங்கிடுச்சு. இப்போ நம்ம இந்த மிக்ஸ் எடுத்து இதில் போட்டுடலாங்க. இப்போ அரைச்சி அந்த மிக்ஸை இதில் போட்டாச்சு. போட்டு நல்லா ஒரு வணக்கிடணுங்க. அந்த லைட்டாக அந்த ராஸ்மெல் போகிற வரைக்கும் வணக்கி விடணும். பச்சை வாசம் போகிற வரைக்கும் வணக்கி விட்டுட்டு அப்புறம் நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இந்த அளவுக்கு வணக்கிடலாங்க. இந்த அளவுக்கு வணக்கினதுக்கப்புறம் நம்ம எண்ணெயெல்லாம் லைட்டாக பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ அரிசி கழிஞ்சு வச்ச அரிசி இதில் போட்டுடலாம். பாருங்கள், இப்போ தண்ணியை நம்ம சுடு தண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்க, அரிசியை போட்டு நல்லா ஒரு வணக்கி விட்டு நம்ம அந்த தண்ணியை எடுத்து உள்ளே ஊற்றியாச்சுங்க. இனி குக்கரை மூடி வச்சிட வேண்டியதான். உப்பு தேவையான அளவு போட்டுட்டு மூடி வச்சு ஒரு 3 விசில் விட வேண்டியதானுங்க. அருமையான புதினா மல்லி ரைஸ் ரெடி. காமிக்கிறவங்களுக்கு செஞ்சு முடிச்சுருங்க. ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணி நல்லா கலரி விட்டேன். நல்லா கலந்து விட்டோம்னா அருமையான புதினா மல்லி ரைஸ் ரெடிங்க. நான் வந்து வரமிளகா போட்டதுனால எனக்கு வந்து லைட்டாக ஒரு ரெட் கலர் தெரியுதுங்க. நீங்கள் வந்து பச்சை மிளகா போட்டிங்கன்னா நல்லா க்ரீன் கலரில் இருக்கும். ஒரு தயிர் வெங்காயம் வச்சிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கும். குழந்தைகளுக்கு ஈஸியாக டக்குன்னு செஞ்சு கொடுத்து விட்றலாம். சாமிக்கும் இதே இன்றைக்கி வச்சிடலாங்க. அருமையான புதினா மல்லி சாதம் ரெடி. சாமிக்கு இன்றைக்கி இதே வச்சாச்சுங்க. இது வரைக்கும் தனுகுரு விலாக்ஸை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றிங்க. நாளைக்கு இன்னொரு சமையலில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க.